இப்ப இந்த வீட்டோட ஒரே மருமகன்னா அது என்னோட இசை மட்டும்தான். நீ என்னோட புள்ள அசோக்க கொலை பண்ண முயற்சி பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணு. அது வரைக்கும் நீ இந்த வீட்ல ஒரு பேயிங் கெஸ்ட் மாதிரி தான் இருக்கணும். சொந்தம் பந்தம் இந்த வீட்ல நடக்கிற ஃபங்க்ஷன் எதுக்குமே நீ வரக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? நல்லா புரியுது அத்தை. நிச்சயமா நான் எந்த தப்பும் பண்ணலன்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுவேன். முடிஞ்சா அத பண்ணு. அது வரைக்கும் இந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ் என் கையில தான் இருக்கும். இப்ப நீ உள்ள போலாம். என்னமா நீங்க விஷால் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவளோட கேரக்டரை எக்ஸ்போஸ் பண்ணிருக்கா, நீங்க என்ன அவ்வளவு ஈஸியா அவளை உள்ள விட்டுட்டீங்க? அவளை அவ்வளவு ஈஸியா நான் உள்ள விடல ராகவ். திரும்பவும் உன்னோட நல்லதுக்கு யோசிச்சுதான் அவளை நான் வீட்டுக்குள்ள போக சொன்னேன். இதுல ராகவோட நல்லது என்னமா இருக்கு? இவ நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாதுமா. விஷால், அவ அவ்வளவு பேசுறாளே, அவளுக்கும் ஒரு சான்ஸ் கொடுப்போம். அப்புறம் உங்க இஷ்டமா. உட்காந்துக்கோ. இப்படி ஒண்ணு இல்லாதவளுக்கு பிறந்தா இப்படிதாண்டி உட்காரணும். என்னம்மா? பேசாத, எதுவுமே பேசாத. என் மனசு கொதிக்கிறது உங்க யாருக்குமே தெரியாது. ஏண்டி அப்படி நான் என்னடி பண்ணாத பாவத்தை பண்ணிட்டேன்? புள்ளைய பெத்து வளர்த்து படிக்க வச்சு பருவத்துல கட்டி கொடுத்து நல்லபடியா வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுல இப்படி மண்டலி போட்டது மட்டும் இல்லாம அந்த ஸ்ரீஜா வீட்டை விட்டு வெளியில போனதுமே எல்லா உண்மையும் அந்த சுபத்ரா கிட்ட சொல்லலாம்னு சொன்னேன். கேட்டியா நீ? குறிப்பா அந்த இசை உன்னை கேட்க விட்டாளா? அம்மா அம்மா, அக்கா எது சொன்னாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும்மா. காரணமா? என்ன காரணம்டி? அந்த காரணம் எல்லாம் உன் வயித்துல வளர்ந்துட்டு இருக்க குழந்தைக்கு தெரியாது. உன் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கிற குழந்தை வெளியில தெரியறதுக்குள்ள அந்த வீட்டுக்கு நீ மருமகளா போயிடணும். அதான் அவரை வச்சு எனக்கு தாலி கட்ட சொல்லிட்டேலமா. அப்புறம் என்னமா? வயித்துல புள்ளைய வச்சிட்டு இருக்கேன்னு பாக்குறேன். உன்னை அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன். ஏய், மாப்பிள்ள உன் கழுத்துல தாலி கட்டினதுக்கோ உன் வயித்துல வளர குழந்தைக்கு ஏதாவது சாட்சி இருக்காடி? சொல்லு, ஏதாவது சாட்சி இருக்கா? சொல்லு. என்னடி சத்தத்தையே காணோம்? பேசு. நான் என்ன சொன்னேன்? நேத்தவ தப்பானவன் தெரிஞ்ச உடனே உங்க 2 பேருக்குள்ள நடந்திருந்த விஷயத்தை சொல்லி இருந்தா நீ அந்த வீட்டுக்குள்ள போயிருப்ப. இப்போ அந்த ஸ்ரீஜா வந்து நடுநாயகமா உட்கார்ந்துட்டால, இப்ப என்ன பண்ண போற? அம்மா, விஷால் எனக்காக எவ்வளவோ ரிஸ்க் எடுத்து அந்த வீடியோ எடுத்திருக்காருல்லம்மா. நீ தான் பார்த்தல்லம்மா. அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் என்னடி பிரயோஜனம்? அவதான் போக மாட்டேன்னு வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காளே, இப்ப என்ன பண்ணுவ? அம்மா, இந்த கேஸ்ல விஷால் கண்டிப்பா ஜெயிப்பாருமா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஐயோ வர்ஷினி, என் பையன் உனக்கு புரியுதா இல்லையா? அவங்கள பணக்காரங்கடி. அந்த பணம் பாதாள வரைக்கும் பேசும். நீ ரொம்ப ரொம்ப சாதாரணமானவ. கிடைச்ச வழியில எப்படியாவது நுழைஞ்சு முன்னுக்கு போன்னு நினைக்கணும். இல்லன்னா எது வேணாலும் நடந்துருடி. அம்மா, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுமா. விஷால் எடுத்த எஃபர்ட்ல எனக்கு நம்பிக்கை இருக்குமா. நம்ம ஜெயிப்போம். அந்த ஸ்ரீஜாவ தப்பானவன்னு அக்காவும் விஷாலும் அத்தை கிட்ட ப்ரூவ் பண்ணுவாங்க. ஐயோ கடவுளே, இவளுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது? காத்துல கைய புடிச்சுக்கிட்டு கண்டதெல்லாம் நடக்கும்னு நம்புறாளே. என் புள்ளைக்கும் அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கும் எந்த ஆபத்து வராம நீதான் காப்பாத்தணும் கடவுளே. விஷால் ராகவெல்லாம் எங்கம்மா? எனக்கு தெரியலம்மா. தெரியலையா? அம்மா, அண்ணனுங்க வந்துட்டாங்க. நீ போ, நான் வரேன். நான் எடுத்துட்டு போறேன். வா ராகவ், ஓகே, இதெல்லாம் இங்க இருக்கா? வரானுங்க. விஷால் ராகவ் எங்கடா போனீங்க? அம்மா, ஆடி கூழ் காய்ச்சறதுக்கு நீங்க கேட்ட கேழ்வரகு மாவு, சின்ன வெங்காயம், மோரு, தயிர், வேப்பலை, பூவெல்லாம் நாங்களே போய் வாங்கிட்டு வந்துட்டோம்மா. நீங்க சரியா இருக்கான்னு செக் பண்ணாலே ஓ, போதும். அப்படியா? அம்மா, கூழ் காய்ச்சறதுன்னா என்னம்மா? அசோக்,
சாமிக்கு கூழ் காய்ச்சி ஊத்துறதுக்கு பின்னாடி ஆன்மீகமும் இருக்கு, சயின்ஸும் இருக்கு. சாமிக்கு கூழ் காய்ச்சத்துல என்னமா சயின்ஸ் இருக்கு? இருக்கு அசோக். பொதுவா ஆடி மாசம்னாலே காத்து மாறி வீசி மழைக்காலம் ஆரம்பிக்கிற நேரம்பா. காத்துல ஈரப்பதம் மாறி இந்த காய்ச்சல், அம்மன்னு நோய்ங்க பரவ ஆரம்பிக்கும். அதுக்குதான் கேழ்வரகு, சின்ன வெங்காயம், தயிர், வேப்பலன்னு சேர்த்து கூழு காய்ச்சி குடிக்கும் போது உடம்புல இருக்கிற சூடெல்லாம் தணிஞ்சு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அம்மா, ஒரு கூழுக்கு பின்னாடி இவ்வளவு மகத்துவம் இருக்கா? இவ்வளவு நாள் இது ஏதோ மூட நம்பிக்கை நினைச்சிட்டு இருந்தோமா? ஆனா அப்ராட்ல எல்லாம் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்றேன்னு இது ஏதோ கெமிக்கல் கலந்து குடிக்கிறாங்கம்மா. ஆனா நம்ம ஆளுங்க ஒரு கூழ்லயே இவ்வளவு சயின்ஸ் வச்சிருக்காங்கம்மா. சூப்பர்மா. சரி, நீங்க கூழ காய்ச்சுங்க, அத நானே என் கையால எல்லாருக்கும் கொடுக்குறேன். என்னம்மா? அசோக், நீயே கொடு. அது இருக்கட்டும், நீங்க எதுக்குப்பா கடைக்கு போனீங்க? வீட்டுல இருக்கிறவங்க எழுதி கொடுத்தா வாங்கிட்டு வர மாட்டாங்களா? இல்லப்பா, இது ஆடி முதல் வெள்ளிக்கிழமை. அம்மா எல்லாருக்கும் கூழ் ஊத்துவாங்கல்ல, அதான் மத்தவங்கள விட்டு வாங்கிட்டு வர சொன்னா நல்லா இருக்காதுன்னு தான் நானும் விஷாலும் போய் இதெல்லாம் பார்த்து ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்தோம். ராகவ், நீ சொல்றதும் சரிதான். இசை இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு அப்புறம் வர்ற முதல் ஆடி வெள்ளி இது. அது மட்டும் இல்லாம அவ இப்ப கர்ப்பமா இருக்கா. அவ வயித்துல வளர்ற குழந்தை நல்லபடியா பிறக்கணும். அந்த அம்மனோட அருள் எப்பவும் நம்ம குடும்பத்துக்கு இருக்கணும்.